என்னடா கண்ணு கிடக்குது. இதெல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும், செருப்பை கழட்டி தான் அடிக்கணும். உங்களுக்குலாம் அது புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. போனா அவங்க விளைவிக்கிற சாப்பாடை தான் நீங்க சாப்பிடுறீங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்திவ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பைசன் படத்துல இருந்து ட்ரெய்லர் வந்திருக்கு. ஸோ ட்ரெய்லரை வந்து நாங்கள் டைமிங்கில் இந்த தடவையாச்சும் ரியாக்ட் பண்ணுன்றதுக்காக கரெக்டாக 6 மணிக்கு உட்காந்துருந்தோம். 6 மணிக்கு ட்ரெய்லர் வரல, 7 மணிக்கு ட்ரைங்க. எப்போல்லாம் நாங்கள் ரெடியாக உட்காந்துருக்கோமோ அப்போ ட்ரெய்லர் வரலப்பா தம்பி, தள்ளி போகுதுப்பா தம்பின்றாங்க. ஸோ இப்போ வந்து கரெக்டாக 7 மணி. இப்போயும் ட்ரெய்லர் வந்திருக்கான்னு பார்ப்போம். இருங்க ஒரு நிமிஷம், ரெஃப்ரெஷ். என்ன வரல? இதுல இருந்து என்ன தெரியுது? பல நாட்களுக்கு அப்புறம் நீங்க டைமிங்ல பண்ணணும்னு நினைச்சா பண்ண விட மாட்டேன்ற மாதிரி நீ பண்ணியா? அதனால நான் ஆரம்ப காலத்துல பண்ணதுன்னா இப்பயே ஆரம்பத்துல தான் இருக்க. இருங்க எக்ஸ்ல பாப்போம். மாரி செல்வராஜ் அவரோட 7 மணி ஆயிடுச்சுன்னா இது போடல. இங்க பாருங்க போட்டிருக்காரா 7 மணின்னு வரல. மாரி செல்வராஜ் திரும்பி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு, இன்னொரு 1 மணி நேரம் கழிச்சு வரும்னு. ஆனா இந்த இது நல்லா இருக்கு, இந்த போட்டோ நல்லா இருக்கு. வேணா உங்களுக்கு நான் உங்களுக்கு இதில் அட்டாச் பண்ணுறேன். இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கு, பதரும் வாழ்வு அப்படின்னு சொல்லி. சரிங்க, ட்ரெய்லர் வந்தோடனே நாங்கள் திரும்பி வரோம். நாங்கள் திரும்பி எதை தான் பார்த்துட்ருக்கோம், எக்ஸ்தலத்தை தான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருக்கோம். 8 மணிக்கு தான் திரும்பி வரும் போல். என்ன பண்ணுறது, 8 மணிக்கு வெளியே வெயிட் பண்ணுவோம். நம்ம ரொம்ப நேரம் காத்திருந்து ஒரு வழியாக ட்ரெய்லர் இருந்துச்சு. ட்ரெய்லரை பார்த்துலாம் நினைக்கிறேன். பார்த்துலாமா? பார்த்துலாம். கபடினா உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியா என் புள்ளி எங்க கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புத்திய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவானா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல, கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. தமிழ்நாடு டீம் விளையாண்டுதான் இருக்கிறாங்களா? பத்தாதுடா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி, காலை உடைச்சாலும் சரி, நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா.
வேற மாதிரி வேற மாதிரி ட்ரெய்லர் ரைட்டிங் இன்னொரு தடவை செமையா இருக்கு பார்த்துடலாமா? போல. ஆமா எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருக்க மாதிரியே இருக்கு. எனக்குமே ரொம்ப இம்பாக்டா இருக்கு. இன்னொரு தடவை பார்த்துடலாம். ஷாட் எப்படி இருக்கு பாரு. மெட்டபரிக்கா ஏதோ சொல்ல வராங்க. நானுமே நிறைய இடத்துல இருந்துட்டே இருக்கு. பக்கத்துல யாரும் போஸ்டர் கபடி 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 கபடின்னா உனக்கு அவ்வளோ பிடிக்குமா என்ன? நம்ம ஊர்ல பிறந்துட்டு கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? நான் அதே கபடி தான் கடைசியா என் புள்ளி எங்க கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். நாட்டு குடிச்சு கடிக்கலாம் வட சென்னை மாதிரி இல்ல. இவர் கெட்டப்பே அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரியான ஊர்ல எங்களை மாதிரி ஆளுங்க புதிய தூக்கி முன்னாடி வைக்காம கத்திய தூக்கி முன்னாடி வச்சா குத்தி கிழிச்சு போட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவ? இதுதான்ல உனக்கு கபடியை வேணா ஒரு மண்ணு வேணான்னு தலைவானா அடிச்சுக்கிட்டேன். வந்த வழியில வம்பு விலை கொடுத்து வாங்கிட்டியாடா. சத்தியம் பண்ணல கபடி மயிரின் கடந்து அலைய மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. பத்தாதுடா, இது பத்தாது. உன் கையை உடைச்சாலும் சரி காலை உடைச்சாலும் சரி நீ ஓடிக்கிட்டே இரு. மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா. நான் நினைக்கிறேன் அது மாடோட தலை இல்ல ஆடோட தலை தான் நினைக்கிறேன். இல்ல மாட்டோட தலை. எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா, தென் மாவட்டங்கள்ல வந்து அதிகமா, நானும் தென் மாவட்டங்கள்ல வளர்ந்தாள், நான் மதுரை. நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு இந்த பைசன் படத்தை ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு என்ன நீங்க இப்படி ரியாக்ட் பண்றீங்க, வா உங்களுக்குலாம் அது புரியுதா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றீங்க. நான் மதுரை, இது தேனிங்க. நாங்களாம் தென் மாவட்டங்களில் வளர்ந்த ஆளுங்க. தென் மாவட்டங்களில் அதிகமாக கபடி விளையாடக்கூடிய மக்கள் அதிகம். இப்போ நாங்களாம் கபடி விளையாண்டு சின்ன வயசில் கபடி விளையாடுறது தான் அதிகமான இதாக இருக்கும். நான் கபடி நிறைய விளையாடும் போது நான் பார்த்துருக்கேன். இருக்கு அதுலயும் இவங்களுக்கு கிராமத்துக்குள்ள நடக்கும்போது நிறைய சாதிய ரீதியான பாகுபாடுகள், சாதிய ரீதியான பிரச்சனைகள் உருவாகும். நிறைய நான் பார்த்துருக்கேன் கண்ணால். நான் நிறைய விஷயங்கள் மதுரையில் வளர்ந்தனால எனக்கு தெரியும். கபடி விளையாடும் போது என்னெல்லாம் நடக்கும், என்ன மாதிரிலாம் அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் நான் நேருக்கு நேராக பார்த்துருக்கேன். ஸோ அப்படின்ற பட்சத்தில் தென் மாவட்டங்களுக்கு திருநெல்வேலி தான் நடக்குது ஒரு கதையெல்லாம். ஏன்னா திருநெல்வேலி நிறையா சாதிய ரீதியான சண்டைகள் அதிகமாக வரக்கூடிய ஒரு ஊராக தான் இருந்திருக்கு. ஸோ திருநெல்வேலியில் இந்த மாதிரி நிறையா பிரச்சனை நடந்திருக்கும். அதுலேருந்து தழுவப்பட்டு எடுத்த படமாக தான் இருக்கும். இந்த கதையை வந்து ஒரு உண்மையான ஒருத்தரை வச்சு எடுக்கப்பட்ட கதையான்ற மாதிரி மாரி செல்வராஜ் வந்து ஒரு இதில் சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி பார்க்கும்போது இது உண்மையாலே ஒருத்தர் ஸ்டேட் விளையாண்ட ஒரு பிளேயர் போல். ஸ்டேட் விளையாண்ட ஒரு பிளேயர் வந்து அவரோட பின் கதையாக தான் இந்த பைசன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறேன். பஸ்ஸில் வந்து ஒரு சீன்லாம் காமிச்சாங்க. இதோட கபடியை விட்டுடுறா அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது அவன் அழுதுகிட்டே இருக்கான். அவன் தங்கச்சியாக தான் அந்த இவங்க நடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அவங்க மூஞ்சி ஃபுல்லா ரத்தமா இருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரியான பார்வை எனக்கு இருக்குன்னா, அந்த பஸ்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி அந்த கட்டை காமிக்கிறாங்க இடையில. ஸோ ஏதோ ஒரு கபடி விளையாடும்போது ஏதோ ஒரு பிரச்சனையாகி அப்படி அதுல உருவான ஒரு பஞ்சாயத்து. ஒருத்தனை வந்து வளர விடாம பண்ணணும்னா அவனோட ஃபேமிலியை தானே ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். அது நம்ம அனுபமாவுமே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த படம் நீ இதை நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுபமா சொல்லியிருக்காங்க. அனுபமா வந்து லவ்வரா தான் இருக்காங்க. அதுல கடைசியில போயிட்டாங்கன்னா லவ்வர் தான் போயிட்டாங்க. அதான் தீ கொளுத்தி அதே ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, லட்சியவாதிக்கு வந்து காதல் அமையவே அமையாதுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் இந்த படத்துல எந்த அளவுக்கு துருவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு அவங்க அப்பா கேரக்டருக்கும் இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஏன்னா அந்த ஒரு அந்த பதரும் வாழ்வு அப்படின்னு இந்த சைடு ஆடு நிக்குது, இந்த சைடு அவர் நிக்கிறாரு. ஆடா வந்து இவரை வைக்கிறாங்களான்னு எனக்கு புரியல. மெட்டஃபரிக்கா யாரை சொல்ல வராங்கன்னு நம்ம படம் பார்க்கும் போது தான் புரியும். ஸோ இதுவரையும் நமக்கு இப்போ ட்ரெய்லராக பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த இடையில ஒரு பீட்லாம் அந்த பீட்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ட்ரெய்லர் பார்க்குறப்பவே இவ்வளோ தூரம் நம்ம உள்ள ஆராயறதுக்கு விஷயங்கள் இருக்கு, மெட்டஃபரிக்கா பார்க்கறதுக்கு விஷயங்கள் இருக்குன்னா அந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எவ்வளோ மண்டக்குள்ள ஓடும். உண்மையிலே நான் ரொம்ப நாளா கேஸ்ட் எல்லாம் இருக்கா இன்னும் இருக்கா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்திருக்கேன். ஆனா இன்னும் இருக்கு. ஒரு ரீல் பார்த்தோம்ல, ஆமா, தஞ்சாவூர்ல வந்து ஆமா, அதாவது தஞ்சாவூர்ல கொல்லாங்கரை அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அங்க பள்ளி மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட ரோட்ல வந்து நடந்து போக கூடாதான். ஏன்னா அவங்க பட்டியலின மக்களாமா, அங்க நடந்து போக கூடாதான். அதை எதிர்த்து ஒருத்தர் நடந்து போறாரு. அங்க இருக்க கிழவிங்கெல்லாம் வந்துட்டு என்னடா கண்ணு கலங்குது, கிழவிங்கெல்லாம் வந்துட்டு நீங்க நடந்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்துட்டு பின்னாடியே வராங்க. அவர் பின்னாடி பள்ளி மாணவர்கள்லாம் கூட்டிட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம இருக்கு இன்னும் அந்த ஜாதின்ற ஒரு மலம் வந்து இன்னும் இருக்கு, இன்னும் நமக்குள்ள இருக்கு. அது நமக்குள்ள இல்ல, மிச்சவங்களுக்குள்ள இருக்கு. அந்த மலை மனசு படைச்ச அந்த 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 அம்மாலாம் பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தைங்க நடந்து போயிட்டு இருக்கு. அவங்கள்ட்ட என்னத்த சாதியை பார்த்தாங்கன்னு தெரியல. அவங்க எல்லாம் செருப்பை கழட்டி அடிக்கணும், செருப்பை கழட்டி தான் அடிக்கணும். நீங்க சாப்பிடுற அதே சாப்பாடு, சொல்ல போனா அவங்க விளைவிக்கிற சாப்பாடை தான் நீங்க சாப்பிடுறீங்க, அவங்க உடுத்துற அதே துணி தான் நீங்க உடுத்துறீங்க. இதுல எங்க இருந்து உங்களுக்கு சாதி வந்துச்சு? அவங்க வந்தா அந்த இடம் தீண்டாமையாயிருமா? அப்புறம் அவன் வள வச்ச சாப்பாடை திங்கிற அப்படிலாம் கேள்வி வருது இல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி 20-30 படம் எடுத்தாலும் திரும்ப மாட்டானுங்க. அப்படிதான் தோணுது. ஓடிக்கிட்டே இரு, மேல மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். டேய் நீ கிளம்புடா.